ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் அம்மாட்ட இருந்து தப்பிச்சு வெளியே போய் விளையாட போகிறேன். என்னடா கேம் இது அப்படின்னு தானே கேட்குறீங்க. கூல் பாய் ரன் அவேன்ற கேம் தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. இவன் வந்து இவங்க அம்மாட்ட இருந்து தப்பிச்சு வெளியே போய் விளையாடுறதா இந்த கேமோட கான்செப்ட்டு. ஸ்டார்ட் பண்ணலாமா? நார்மல்லி வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டார்ட். இப்போ வந்து வீட்டுக்கு ஓடி போகிறான். இப்போ தான் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு ஓடி போகிறான். இப்போ வந்து சிஸ்டம்லேயே தான் நோண்டிகிட்டு இருக்கான். அப்போ வந்து வெளியே ஃப்ரெண்டு கூப்பிடுவான், டே ஆண்ட்ரே அப்படின்னு. அவன் வந்து அவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வெளியே போய் விளாட்லான்னு பார்ப்பான். அவங்க அம்மா வந்து, ஆண்ட்ரூ நீ ஹோம்ஒர்க்கெலாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் இன்னும் முடிச்சிட்டேன் அப்படின்றான். சரி உன் டைரி எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. எடுத்து வந்து கொடுக்குறான். கொடுத்தா மிஸ்பிஹேவு எதோ பண்ணியிருக்கான் கிளாஸில். ஐயோ எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு எப்படா வெளியே போய் விளாட்ற அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் உட்காந்து ஃபஸ்ட்டு படி அப்படின்றாங்க. வெளியெல்லாம் போட மாட்டாங்க. ஐயோ திட்டி அமைச்சிடுறாங்க. ஐயோ அவன்லாம் வரமாட்டான்டா, கம்முன்னு உட்காந்து படிக்கிற, அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்றாங்க. ஆனால் நம்ம அப்படியா? சே படிக்கிறதுலாம் சும்மா அம்மா முன்னாடி ஆக்ஷன் மட்டும்தான். என்னது கிளிக்கு, எனக்கு இன்ட்டு வேணாண்டா வந்துருமா? சரி எனக்கு இன்ட்டு கைஸ், நான் இன்ட்டு அமுத்துல அதே காமிக்குது இன்ட்டு. நான் அந்த காமிக்குது. ஓகே அங்கே போய் பார்க்கலாம். இதை அமுத்துனா க்ரௌச்சு, இதை அமுத்துனா நிற்கிறது. ஓகே இது காலிங் பெல் தானே? அம்மா வராங்கடா டே. ஐயோ கேஸ், அது காலிங் பெல். அதை அடித்தா அம்மா வந்து அங்கே வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஏதோ போய் பண்ணலாம் போல. தெரில, இருங்க ஒவ்வொன்றா பார்க்கணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அது சொல்லிட்டாங்களா என்னன்னு புரியல. எந்த இடியட்டுன்னு கேட்குறாங்க. நம்ம தான் தெரில. ஐயோ இப்போ நம்ம உட்காந்த இடத்துல போய் பார்ப்பாங்களா? பார்த்துட்டாங்களோ? ஐயோ நம்ம காணாம தேடுறாங்க போலயே. போய் பார்க்கலாமா? இல்லை கைஸ். ஐயோ இல்லை புரியல. விளக்க மாற்ற எடுத்து இதெல்லாம் கூட்டணுமா? கையில் என்ன விளக்குமாறா? டே என்னடா இப்படிலாம் பனிஷ்மெண்ட் தரீங்க? எல்லாம் அநியாயம்டா. சின்ன பையன் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்கடா. எத்தனாவது படிப்பான்? ஒரு 10வது படிப்பானா? போங்க சீக்கிரமாகவும் கூட்ட மாட்டேங்கிறான். எப்படிடா கூட்டணும்? ஓ அவ்வளோதானா? அழுத்து பிடிக்கணுமா? கூட்டுறா. இன்னும் எவ்வளோ இருக்கு? டே மாமா போதுமா, நான் வெளியே கூட போக மாட்டேமா. கண்ணு முன்னாடியே கிச்சன்லேயே உட்காந்து படிக்கிறேம்மா. என்னடா இப்படி பண்ணுறாங்க? அவ்வளோதான், கூட்டி வச்சுருந்தேன் இங்கே ஒன்றா. அவ்வளோதான், என்ன கடைசி பழக்கம்ன்றாங்க. சரி அவ்வளோதாங்க. இப்போ இது 2வது அட்டம்ப்டா. இந்த தாட்டி நம்மளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ரூமில் இது என்ன, ரெயின் கோட் ஒன்று, அதெல்லாம் எடுக்க முடியல. இங்கே ஷூ எடுக்க முடியுமா? இல்லை. இங்கே பேகு எடுக்க முடியல. டெர்பிள் யார் அது? அம்மா தான் சொல்கிறாங்களோ. நான் சிஸ்டமா? இது சிஸ்டம்லேயும் இது பண்ண முடியல. என்னடா இது? ஈஸியுமே இது ரூபிக்ஸ் கியூப் கேஸ். இந்த 4 3 9 2 1. இது என்ன பாஸ்வேர்டாக இருக்கும்? இது எப்படி வச்சிடலாம் இப்போதைக்கு? 4 3 9 2 1 என்ன பாஸ்வேர்டுன்னு தெரில. இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் எதுவும் இல்லை. இதுலேயும் எதுவும் இல்லை. நம்ம ரூமில் மட்டும் எதுவுமே இருக்காது. இதில் எதுவும் இல்லை, இதுலேயும் எதுவும் இல்லை. ஓகே இதுலேயும் எதுவும் இல்லை, இதுலேயும் எதுவும் இல்லை. ட்ரெஸ்ஸை தவிர வேறு ஒன்றும் இல்லை இதில். ஓகே இப்போ வந்து சிஸ்டம் கீழே எதுவும் இல்லை. சிஸ்டம் அதிக மாட்டேங்குது. ஓகே நம்ம போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்தாண்ட போனோமா? இந்த தாட்டி அந்த ரூம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து பாத்ரூமு, இது வந்து கிச்சனு. இது லாக்கடு வச்சே கீயா? ஓகே இப்போ அது கீ கண்டுபிடிக்கணுமா? இது என்ன ரூம்டா? இருட்டாக இருக்குது. இது என்ன ரூம்டா? ஓ நம்ம அப்பாவா?
சரி சரி சரி. அப்போ என்ன பார்க்குறாரு? ஃபுட்பால் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பரவாயில்லப்பா, நீயாச்சும் பரவாயில்ல, அடிக்காமல் இருக்கியே. இப்போ எப்படி இங்கே லைட்டு போடுறது? லைட்டு. இப்போ இங்கே என்ன இருக்குது? டார்ச்சு. ஃப்ளாஷ் லைட்டு. பூச்செடி. மற்றது எதுவும் இன்ட்ராக்ட் பண்ண முடியல. அடுத்தது இது. இங்கே ஒன்றும் இல்லை. லாக்குடா. அப்போ அதில் கண்டிப்பாக எதோ ஒன்று இருக்கும். அடுத்தது இந்த இதில் இதுலேயும் எதுவும் இல்லை. நம்ம இப்படி ஒழிஞ்சிக்கலாமாடா? நம்ம ரூமில் இப்படி ஒழிஞ்சிக்க முடியுமா? ஓகே, சட்டுன்னு தேடலாம். திறந்து வச்சுக்கலாம். நம்ம ஒழிஞ்சிக்கணுனாலும் ஒழிஞ்சிக்கலாம்ல, திறந்து வச்சுக்கலாம். அடுத்தது பூ. இது 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 எதுவுமே விடுங்க. கேஸு சுத்த முடியுது. கேஸ் உள்ளே தான் இருக்குது. ஐயோ, இது எடுத்த சத்தம் வருமோ? ஐயோ இருங்க, பிரைட்னஸ் வச்சுக்கலாம். கீழே போட்டால் சத்தம் கேட்குமோ? ஐயோ என்னடா! அதுக்கு தான் இந்த ஒளிர இடமா? இப்போ புரியுது. ஓகே, ஜாடி எடு, பூவை கீழே தள்ளு. ஓகே ஓகே. ஐயோ கைஸ், லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டோம் கைஸ். ஐயோ, இப்போ தான் நான் வருது. லைட் ஆஃப் பண்ண மட்டும் ஒரு சின்ன வயசுனாலும் நோட் பண்ணுறாங்க. ஐயோ, வந்துடுவாங்களா? ஐயோ, தேடுறாங்க கைஸ். எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்கேன்னு ஒரே கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ, எங்கேயோ தேடுறாங்க. கபோர்டில் மட்டும் எட்டி பார்த்துறாங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். தேடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தேட்டாங்க. நம்ம எல்லா பொருளையும் எடுத்த இடத்துல அப்படியே வச்சிடலாம். லைட்டாக ஒன்று மிஸ் ஆனாலும் சந்தேகம் வந்துடுது உங்களுக்குலாம். அங்கே இன்னும் நிறையா ட்ரா இருக்குது. அங்கே போனால் பார்த்துருவாரு. ஐயோ, இந்த கதவுலாம் திறந்துட்டே வந்துட்டோம் தானே. சரி, இந்த சாவி எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம்க்கானது தான். நான் பார்க்கவே இல்லை என்னது தெரியல. சாமா கேஸ், இந்த ரூம்க்கான சாவி தான். இப்போ திறந்தாச்சு. லைட்டு. இந்த லைட்டு. தேர் இஸ் நோ லைட் பல்ப். இந்த பல்பே இல்லையா? எதுலேயுமே எதுவுமே இல்லை. அப்புறம் பல்பே இல்லைன்னா இப்போது அங்கங்கே என்ன இருக்குன்னு என்ன இருக்கு கேஸ்? இங்கே எதுவும் சாவியாது? சாவி ஒன்று இருக்குது. வாஷிங் போடுற இதை வச்சு நான் என்னடா பண்ணிட்டோம்? துணி துவைக்கலாம் போலியே. புரியுது. இங்கே துணி துவைக்கிற சத்தம் கேட்டு அம்மா வருவாங்க. இங்கே என்னது கேஸ்? எல்லாம் கட்டபிள். ஓகே. இதில் என்ன மாப்பு. என்னடா மாப்பாடா இது? வெறும் கட்டையும் போட்டு மாப்புன்றீங்க. இங்கே என் மூஞ்சே தெரிய மாட்டேங்குது. என் மூஞ்சி கூட நான் தெரியவே மாட்டேங்கிறேன். பரவாயில்லையே, வேஸ்ட்டு போல். இப்போதைக்கு இங்கே வந்ததுக்கு இது மட்டும்தான் கிடச்சிருக்கு. வேறு எதுவுமே இல்லை. சரி விடுங்க, நம்ம வாஷிங் பவுடர் கையில் எடுத்துப்போம். கமான் டிக் கைஸ். இப்போ நம்ம எப்படி தான் எல்லாம் ஒரு ஐடியா இருங்க. நம்ம போய் இப்படி காலிங் பில் அடிச்சுட்டு இங்கே இப்படி ஒளிஞ்சிப்போம். சாத்திடலாம். இப்படி ஒளிஞ்சிப்போம். அம்மா வருவாங்களா? வந்து நான் இப்படி போவேனா? ஐயோ, சத்தம் போட்டேன் கைஸ். சத்தம் போட்டு மாட்டிக்கிட்டோம். மறுபடியும் சுத்தம் பண்ணுமா? டே, இப்போதான் எங்கே போடணும்னு தெரில. இது மட்டும் நம்ம இப்போதைக்கு இது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் ஒரு லைட் பல்ப் வேணும். இப்போ அம்மா வெளியே துரத்திட்டா போதும், அசால்ட்டாக நம்ம இது பண்ணலாம். ஆனால் அது எப்படி? புரியல. போமா.
ஐயோ மாட்டிக்கிட்டோம் காய்ஸ். ஐயோ எப்படா பிடிக்கிறாங்க. ஐயோ பெல்ட் பெல்ட் ஐயோ பெல்ட் வரையா. ஐயோ அடிக்கிறாரே. சாத்திட்டாரு நம்மளை. துவைக்க விட்டார். கமிங் சூன் 9 எவனையா. ஆக்ட் 1 எஸ்கேப்பு. ஆக்ட் 2 அவுட்டோர்னா ஹாரர்னா கிராண்ட் வர முடியா. ஐயோ கேஸ் கீழே ஏதோ புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வாங்கினதெல்லாம் போதும். நம்மளால் தப்பிக்கவும் முடியல, அவங்ககிட்ட மாட்டாமல் இருக்கவும் முடியல. நம்ம வேஸ்ட்டு. அடுத்த பாட்டில் பாரு நம்ம யாருன்னு காமிக்கிறோம். நீ இந்த நாடு சூடு. அடுத்த பாட்டில் நம்ம தப்பிக்கிறோம். கொஞ்சம் ஏதோ டிப்ஸு ட்ரிக்ஸு ஏதோ இருந்தால் கீழே தள்ளி விடுங்க கமெண்ட்டில். அப்போ தான் எனக்கும் புரியும். இந்த கேம் சுத்தமாக புரிய மாட்டேங்குது. ஒரு இடத்துல பல்பு கேட்குது. பல்பு எங்கே இருக்குன்னே தெரில. அப்புறம் அப்பா வரையும் அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. அந்தாண்ட போய் ட்ராவை திறக்கலாம் பார்த்தா அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. அப்புறம் அம்மாவை காலிங் பெல் அடித்து வெளியே அந்தாண்ட அனுப்புகிறான்னு பார்த்தா அம்மா நவுந்துடுறாங்க. டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ என்ன தான் பண்ண முடியும்? நான் கூட நினச்சேன் சரி ஜன்னல் இருக்குது, ஜன்னல் வெளியே நம்ம தப்பிச்சிடலான்னு. ஜன்னல் வேஸ்ட்டு. அந்த ஸ்க்ரீனை மட்டும்தான் நான் ஊற்ற முடியுது, தவிர ஜன்னல் திறக்க முடியல. சரி guys, அடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்கிறது நான் கேட்டு தப்பிக்கிறேன். சரியா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. டாட்டா பை பை.